ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காசாவில் கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் தெரியவந்திருக்கிறது. காசாவில் கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஏற்கனவே நேற்று கொல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த மாதம் நடந்த வான் தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்.